அரசு பேருந்து மோதி 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த மேல இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி தனியார் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அஸ்வினி தனது சித்தப்பா மகன் அபினேசுடன் குறுக்கத்தி நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நாகர்கோவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற அரசு பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தலை உள்ளிட்ட பல இடங்களில் படுகாயமடைந்த அஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வாகனத்தின் பின்னே அமர்ந்திருந்த அபினேஷ் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதனை அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விபத்து நடந்த நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.